சற்று முன் அடுத்தடுத்து அதிமுக அமைச்சர்கள் கூண்டோடு கைது. அதிமுகவின் மொத்த முக்கிய தலைகளையும் கொத்தாக தட்டி தூக்கிய காவல்துறை. நடைபெறப்போகும் தேர்தலில் படுதோல்வியை சந்திக்கப் போகும் அதிமுக மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிய அவலம். ஒட்டுமொத்த தமிழகமும் அதிர்ச்சி. அதாவது தமிழக அரசியலில் இன்னும் சில தினங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்கனவே தமிழக கட்சிகள் அனைத்தும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த முறை 4 முனை போட்டி என்று சொன்னாலும் கூட உண்மையிலேயே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே 2 முனை போட்டியாகத்தான் இதுவரை சொல்லப்பட்டு வந்தது. ஏனென்றால் 4 முனை போட்டி என்று சீமான் கட்சியையும் விஜயின் கட்சியையும் சேர்த்துதான் கூறி வந்தனர். ஆனால் சீமான் கட்சியை பொறுத்தவரையில் கண்டிப்பாக இந்த முறை 2-3% ஓட்டுக்களை வாங்குவதே மிகப்பெரிய சவாலாக சீமான் கட்சிக்கு மாறிவிடும். அதேபோல விஜயின் கட்சியை பொறுத்தவரையில் இவர் கட்சி தொடங்கிய போது இவருக்கு இருந்த ஓட்டு வங்கி என்பது இப்போது இவருக்கு சுத்தமாக கிடையாது. யானை தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டது போல வளர்ந்து வந்த மக்களின் நன்மதிப்பை பெற்று வந்த விஜயின் கட்சி மீது விஜயே மண்ணை வாரி போட்டுக்கொண்டார். அவங்க அதற்கு மிக முக்கிய காரணம் விஜயின் மனைவி விவாகரத்து பிரச்சனையை கையில் எடுத்ததுதான். இந்த பிரச்சனை தான் விஜயின் ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையையும் குழி தோண்டி புதைத்துவிட்டது. வழக்கமாகவே விவாகரத்து என்பது பிரபலங்கள் மத்தியில் சாதாரண விஷயம்தான். இதற்கு முன்பு பிரபலங்கள் பலரும் எத்தனையோ பேர் விவாகரத்து பெற்றிருக்கின்றனர். ஆனால் விஜயின் விவாகரத்து என்பது அப்படிப்பட்ட விவாகரத்து பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாகவும் அல்லது வேறு சில காரணங்களுக்காகவும் விவாகரத்து வாங்கினால் அது அவ்வளவு பெரிய விஷயமாக இருந்திருக்காது. ஆனால் விஜயின் விவாகரத்து பிரச்சனையில் விஜயின் மனைவி சொன்ன விஷயம்தான் மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்தது. அதுவும் ஒரு நடிகையுடன் தவறான உறவில் விஜய் ஈடுபட்டு வருவதாகவும் அதை பல முறை கண்டித்து பார்த்த பின்னும் மீண்டும் விஜய் திருந்தவில்லை என்றும் மீண்டும் மீண்டும் அந்த நடிகை உடனே தவறான உறவில் இருந்து வருவதாகவும் குறிப்பிட்டுதான் விஜயின் மனைவியே இந்த விவாகரத்தை கேட்டிருக்கிறார். இப்படி ஒரு கேவலமான விவாகரத்து என்பது விஜய்க்கு மட்டும்தான் நடந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். அதாவது பிரபலங்களாக இருக்கும் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்தால் விஜய்க்கு இணையான பிரபலங்களில் விஜய்க்குத்தான் இதுபோன்ற மிக மோசமான விவாகரத்து நடக்கப் போகிறது. அதுவும் இந்த பிரச்சனைக்கு பிறகு கொஞ்சம் கூட வெட்கமோ கூச்சமோ இல்லாமல், அதுவும் திருமண வயதில் மகன் மகளை வைத்துக்கொண்டு நடிகை திரிஷாவுடன் ஒரே மாதிரி உடையணிந்து ஊர் சுற்றி வரும் விஜயின் அந்த ஒரு சம்பவம்தான் விஜய்க்கு எதிராக மொத்தமாக திரும்பியது. ஆகவே விஜயின் மனைவி சொன்ன அந்த நடிகை திரிஷாவாக இருக்கலாம் என்றும் பலரும் கூறுகின்றனர். இந்த ஒரு விஷயத்தால் தான் விஜயின் கட்சியின் ஓட்டு வங்கி அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளது. அதுவும் விஜய்க்கு ஆதரவான வாக்குகள் என்றால் அது பெண்கள் மத்தியில் இருந்துதான் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த ஒரு கேவலமான விஷயத்திற்கு பிறகு பெண்கள் அனைவரும் விஜய்க்கு எதிராக ஒட்டுமொத்தமாக திரும்பிவிட்டனர். இதனால் விஜயின் கட்சியும் இந்த 4 முனை போட்டி என்ற அந்த வளையத்துக்குள் வராது. இந்த முறை விஜயின் கட்சி 10 அல்லது 12% வாக்குகளை தொட்டாலே அது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும். அதன் பிறகு அடுத்த 5 வருடம் தொடர்ச்சியாக இவரால் அரசியல் செய்ய முடியாமல் கண்டிப்பாக கட்சியை கலைத்துவிட்டு செல்வதும் ஏறக்குறைய இப்போதே உறுதியாகிவிட்டது. ஆகவே அப்படி பார்த்தால் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் கடுமையான போட்டி இந்த தேர்தலில் இருக்கும் என்று இதுவரையிலும் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது வந்திருக்கும் மற்றொரு செய்தியை பார்க்கும்போது அதிமுகவும் கூட இனிமேல் திமுகவுக்கு போட்டி கிடையாது என்றுதான் தோன்றுகிறது. அதாவது அண்ணன் போஸ்டாக திமுக இந்த தேர்தலில் தனி மெஜாரிட்டியோடு 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறப் போகிறது என்றுதான் தெரிகிறது. அதற்கு காரணம் ஏற்கனவே நாம் சொன்னது போல சீமான் கட்சியும் விஜயின் கட்சியும் திமுகவுக்கு போட்டி என்ற வட்டத்துக்குள்ளேயே வராது. ஏனென்றால் திமுகவின் வாக்கு வங்கிக்கும் விஜய் மற்றும் சீமானின் கட்சியின் வாக்கு வங்கிக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாத தூரம்தான் இருக்கிறது. ஆனால் அதிமுக மட்டும்தான் திமுகவை விட வெறும் 3 முதல் 5% மட்டுமே பின்தங்கியிருக்கிறது. ஆகவே திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் அதிமுக கூட்டணியால் தான் முடியும். அதற்கான வாய்ப்பு அதிமுக கூட்டணியில்தான் இருந்தது. இப்போது அந்த ஒரு வாய்ப்பும் முற்றிலுமாக மறைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி மறைவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட இன்னும்
பல முக்கியமான நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட இருக்கின்றனர் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு செய்திதான் இப்போது ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் புரட்டி போடப் போகிறது. ஏனென்றால் இப்போது தேர்தல் நெருங்கி வருவதால், குறிப்பாக தேர்தல் தேதியும் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு விட்டதால் பறக்கும் படை என்பது தமிழகம் முழுக்க தீவிர கண்காணிப்பில் செயல்பட்டு வருகிறது. ஓட்டுக்காக மக்களுக்கு பணம் கொடுப்பது, பரிசு பொருட்கள் கொடுப்பது என எந்தவித விஷயத்திலும் எந்த கட்சியும் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக பறக்கும் படை என்பது தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த சூழலில்தான் அப்படியாக செயல்பட்டு வந்த பறக்கும் படையிடம் இப்போது அதிமுகவின் முக்கிய பிரமுகர்கள் மொத்தமாக சிக்கியிருக்கின்றனர் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுவும் கோவை, மதுரை, சென்னை, சேலம், திருச்சி உட்பட முக்கியமான மாவட்டங்களில் கோடிக்கணக்கில் பணங்களும் மற்றும் பரிசு பொருட்களும் பறக்கும் படையினரால் கைப்பற்றப்பட்டது என்ற செய்தி வெளியாகி வருகிறது. இப்படியாக கைப்பற்றப்பட்ட பணங்களும் பரிசு பொருட்களும் யாரால் கொடுக்கப்பட்டது என்ற விசாரணைகளும் நடைபெற்று வந்தது. அத்தகைய விசாரணையில் ஆச்சரியப்படும் விதமாக மொத்தமாக அதிமுக பிரபலங்கள் தான் கூண்டோடு சிக்கியிருக்கின்றனர். இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் வெளியாகும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிமுக பிரமுகர்கள் கோடிக்கணக்கில் பணங்களும் பரிசு பொருட்களும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தது என்பது தற்போது உறுதியாகிவிட்டது என்பது மட்டும் தெரிய வந்துள்ளது. ஆக மொத்தம் இந்த ஒரு விஷயத்தில் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அதிமுக பிரமுகர்கள், அதுவும் அதிமுகவின் முதன்மை தலைவர்களாக இருக்கும் பல பிரமுகர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் உருவாகியிருக்கிறது. மேலும் இந்த பறக்கும் படை என்பது தேர்தல் ஆணையத்தால் அமைக்கப்பட்டதாகும். ஆகவே இங்கே தமிழக அரசுதான் அதிமுகவுக்கு எதிராக இத்தகைய வேலைகளை செய்கிறது என்று குற்றம் சாட்டக்கூட முடியாது. ஏனென்றால் இது முழுக்க முழுக்க மோடியின் கைவசம் இருக்கும் அந்த ஒரு மத்திய பதவியின் கீழ் இயங்கக்கூடிய பறக்கும் படையினரால் தான் இப்போது அதிமுக பிரமுகர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து கைது செய்யப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி தமிழக மக்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. இப்படியாக இந்த விவகாரத்தில் அதிமுக பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டால் கண்டிப்பாக அதிமுகவின் பிம்பம் என்பது தமிழக மக்கள் மத்தியில் சந்தி சிரித்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி மட்டும் அதிமுக பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டு விட்டால் அதிமுகவுக்கு இருக்கும் வாக்குகள் என்பது மிகப்பெரிய அளவில் அடிவாங்கிவிடும். ஆகவே திமுகவின் வெற்றி என்பது இன்னும் சுலபமாகிவிடும். இந்த ஒரு காரணத்தால் தான் இந்த முறை 4 முனை போட்டியோ 3 முனை போட்டியோ 2 முனை போட்டியோ கூட இல்லை என்று சொல்லப்படுகிறது. திமுக மட்டுமே ஒரு முனை போட்டியாக அண்ணன் போஸ்டாக வெற்றி பெறப் போகிறது என்பதுதான் உறுதியாக தெரிகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்க, இப்படியாக அதிமுக பிரமுகர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டால் அது உண்மையிலேயே இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு பேக் ஃபயராக மாறுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.